மாவட்டம் ஊத்துக்கோட்டை தாலுகாவிற்குட்பட்ட போந்தவாக்கம் ஊராட்சியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் குடியிருக்கும் நபர்களிடம் சொத்து வரி என்ற பெயரில் 2000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை வசூலித்து ஒரு சிலர் மோசடியில் ஈடுபடுவதாக புகார் எழுந்துள்ளது. போந்தவாக்கம் ஊராட்சி கிராம கணக்குகளின்படி 557 கீழ் 31 முதல் 42, 558 கீழ் 1 முதல் 42 மற்றும் 52 கீழ் 15 வரை உள்ள சர்வே எண்களில் சுமார் 80 வருடங்களுக்கும் மேலாக அதே கிராமங்களைச் சேர்ந்த ஏழை மக்கள் வீடு கட்டி வாழ்ந்து வருகின்றனர். அவர்களிடம் அதே ஊரைச் சேர்ந்த வழிபாட்டுதல தர்மகர்த்தாவான கோபி என்பவர் பொது சொத்து இடத்தில் வசிப்பதால் 50 வீடுகளைச் சேர்ந்தவர்களும் அதற்கு வரி கட்ட வேண்டும் என கூறி வரி வசூல் செய்வதாக அந்த மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு குடும்பத்தினரிடமும் 2000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை வரி வசூலிப்பதாக தெரிகிறது. மேலும் வரி கட்ட தவறுபவர்களின் பெயரை ஊருக்கு மத்தியில் உள்ள கரும்பலகையில் எழுதி அவமானப்படுத்துவதாகவும் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகும் மக்கள் வேறு வழியின்றி பணம் கட்டி விடுவதாகவும் குமுறுகின்றனர். நாங்கள் 60-70 வருஷமா இருக்கிறோம். அவங்க எங்கள் மாமியார் மாமனார் காலத்துலேருந்து இருக்கிறோம். நாங்களும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். எங்களை அசிங்கப்படுத்துகிறாரு போர்டில் எழுதி நாங்கள் காசு கொடுக்கலன்னா. சரி அவங்க அசிங்கமாக இருக்குதுன்ட்டு நாங்கள் பயந்துக்கிட்டு எங்கள் கடத்த வாங்கி கூட நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். கொடுத்து கூட எங்களை திரியம் வருஷாந்திரம் 5000 கட்டினா 3000 ரூபா தான் பில்லு போட்டு வச்சுக்குது. 2000 ரூபா அதில் கணக்கில் வரதில்லை. நாங்கள் படிக்கல ஏதோ வாங்கி வச்சுட்டோம். அப்புறம் எங்கள் வீட்டு படித்து பார்த்துட்டு இது ஏன் கம்மியாக கொடுத்தாருன்னு போய் கேட்டால் எங்களை சண்டை அடிக்கிறாரு. கேட்டால் இல்லைன்னா கிளம்புங்க வீட்டை விட்டு அப்படின்னு சொல்கிறா போல். எனக்கு தெரிஞ்ச 25 வருஷமாக ஆகுது. எனக்கு முன்னத்துலேருந்து 4 வருஷத்துக்கு முன்னத்துலேருந்து கட்டுறாங்க. அவங்க கட்டின்னு சொன்னது தான் நாங்கள் கட்டுறோம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 20 வருஷமாக அதிகமாக காசு வாங்குறாரு. அவர் 4000 5000 அப்படி போட்டு வாங்குறாரு. அதனால தான் நாங்கள் இவ்வளோ அதிகமாக காசு வாங்குறதுனால நாங்கள் முயற்சி பண்ணின்னு நிறுவுறது. மேலும் குறிப்பிட்ட பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு சுமார் 30க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு தர்மகர்த்தா கோபியின் தந்தை ராமானுஜம் என்பவர் பெயரிலேயே மின் இணைப்பு வழங்கப்படுவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் கோபி தானாக ஒரு ரசீதை தயார் செய்து அதில் அவர் கையொப்பமிட்டு பணம் வசூல் செய்வதாக ஊர் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இப்பகுதி மக்கள் ஊராட்சிக்கும் தனியாக ஒரு வரியை கட்டி வருவதாக தெரிவிக்கின்றனர். பொதுமக்களை மட்டுமல்ல பஞ்சாயத்து தலைவரையும் அவர்கள் ஏமாற்றுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. அவங்க அப்பா வசூல் பண்ணியிருந்தாரு 200 300 100 நட்டு போட்டிருந்தாரு. இவர் வந்த பிறகு 1500 2000 3000 4500 500 எப்படியோ இடத்துக்கு ஏற்ற போல வசூலிக்கிறார். இது கவர்மெண்ட் வீட்டு வரி பழா வரி எல்லாமே அது. ஆமாம், அதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு இடத்துலையாவது எங்களுக்கு நிரந்தரமாக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம். எங்களுக்கு பட்டா வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். 2 சென்ட் இருக்கு. ஆமாம், கவர்மெண்ட்டில் வீட்டு வரி நாங்கள் வீடு கட்டி குடும்பம் பண்ணுறோம். அந்த வீட்டு வரி ரசீது எங்கள் பேரில் போட்டு கொடுக்கணும்னா இல்லை உங்கள் பேரில் வராது, அது அவங்க ஆன்லைனில் அவங்க பேரில் போட்டு தராதிங்க, நான் என் பேரில் தான் வரும், நான் தான் கட்டுவேன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ வீடு அவர் சொந்தமாயிடுமா சார்? எங்கள் வீடு நாங்கள் கஷ்டப்பட்டு கட்டணும். ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்த மக்கள் அரசு அலுவலகத்திற்கு சென்று தாங்கள் வசிக்கும் நிலம் எந்த வகைப்பாட்டில் உள்ளது என்று கேட்டபோது அதிர்ச்சி அடைந்தனர். தாங்கள் வசிக்கும் இடம் அரசு நத்தம் புறம்போக்கு நில வகைப்பாட்டில் உள்ளதை அறிந்த மக்கள் இது தொடர்பாக அதிகாரிகளிடம் முறையிட்டு புகார் அளித்துள்ளனர். ஊத்துக்கோட்டை கோட்டாட்சியர், திருவள்ளூர் கோட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் என அரசு அலுவலகங்களிலும் பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் அளித்துள்ளனர். ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தையும் போந்தவாக்கம் கிராம மக்கள் நடத்தியுள்ளனர். இது புறம்போக்கு நத்தனே எங்களுக்கு தெரியாது. அப்போ எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே தெரியாத பட்சத்தில் சரி அவங்க தான் இது மாதிரி வாங்கிட்டாங்களே இன்ட்டு நாங்கள் சரி எப்படியோ பட்டா வாங்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் முயற்சி ஏற்றா இது நத்தம் மருமகன்னு வந்தது. தாலுகா ஆஃபீஸத்துலேருந்து கலெக்டர் வரைக்கும் நாங்கள் மனு கொடுத்து பார்த்தோம். இவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் முதலமைச்சர்கிட்ட போகிறோம், போய் மனு கொடுப்போம். எங்களுக்கு கம்பல்சரி எங்களுக்கு பட்டா வேணும். 4000 கட்டணுங்க. 100 ரூபாய் அவர் எனக்கு கொடுத்தாரு. ஏனாமா நீ வச்சுக்க, உன்னை பார்த்து எனக்கு பாவமாகுதுன்னு கொடுத்தாரு. 100 ரூபாய். நான் ஒரு ஆள், எனக்கு யாருக்கு இல்லை, எனக்கு ஆண் இல்லை, பிள்ளைங்க இல்லை. இது தொடர்பாக பொதுமக்கள் அதிகாரிகளிடம் மனு கொடுக்க சென்ற போது அதிகாரிகளால் மிரட்டலுக்கு உள்ளானதாகவும் தெரிவிக்கிறார் போந்தவாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த முருகன். யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது எங்களான மனு கொடுக்க சொல்லி அப்படின்னு சொன்னாங்க. நான் மேடம் எங்களுக்கு பட்டா வேணும்னு தொட்டு தான் உங்களால தான் நாங்கள் தர முடியும்,
இது மாதிரி சொல்கிறீங்களேன்னு சொன்னால் அதெல்லாம் இல்லை, உங்களை யார் அதிகாரம் பண்ணது இவங்க மனு கூட சொல்லின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்ன மேடம் இது மாதிரி சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு எங்களாண்ட சொன்ன உடனே நான் என்ன பண்ணி போய் மாரி ஏதோ நான் சொல்கிற இடத்துல பேப்பரில் வந்து எழுதி நீ கையெழுத்து போட்டு நீங்கள் போங்க மிரட்டினோடனே நாங்கள் என்ன அது வரைக்கும் சரின்னு போயிட்டு நாங்கள் கையெழுத்து போட முடியாது சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். அப்போ பாசி இருந்தார் இந்த ஐயரு பக்கத்தில். இது தொடர்பாக வரி வசூல் செய்யும் கோபியிடம் கேட்டபோது தற்பொழுது இந்த இடம் பிரச்சனைக்கு உரிய இடம் என்றும் இதுகுறித்து கோட்டாட்சியரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த போராட்டம் வந்து நிர்வாகத்துக்கும் ரெவென்யூக்கும் தான். இதில் வந்து இவங்க வந்து மக்கள் வந்து மனு கேட்குறது தனிப்பட்ட இது, அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் மனு பட்டா கொடுக்குறேன்னு சொன்னாலும் அது கோயில் நிலத்தை கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு பட்டா கொடுக்குறேன்னா நாங்கள் அப்ஜெக்ஷன் பண்ண போட்டோம். இப்போ இதே ரோட்டில் நம்ம கோயில் நிலம் போயிருக்கு. இப்போ யூடிஆரில் வந்து கோயில் நிலம் நீங்கள் மாற்றுனீங்களா? நாங்கள் மாற்ற முடியாது. நாங்கள் எப்படி மாற்ற முடியாது? இப்போ பட்டா வந்து உங்களுக்கு எந்த வருஷம் கொடுத்துருக்காங்க? 1984 யூடிஆர் பட்டா இருக்குங்களா சார்? நான் வாட்ஸ்அப்பில் மொபைலில் ஏதாவது வச்சுருப்பீங்க சார்? இது சம்பந்தமாக கிராம நிர்வாக அலுவலர் கஸ்தூரியிடம் கேட்டபோது இது நத்தம் புறம்போக்கு வகைப்பாட்டில்தான் உள்ளது என்று கூறினார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதாகவும் நம்மிடம் தெரிவிக்கிறார். மன்னராட்சி காலத்தில் மக்களிடம் வரி வசூலித்தது போல மக்களாட்சி காலத்தில் ஒரு ஊராட்சியில் 50 குடும்பத்திடம் வரி வசூலிக்கும் உரிமையை கொடுத்தது யார்? இந்த மோசடிக்கு யார் உடந்தை? நூதனமான இந்த வரி வசூல் மோசடி குறித்து ஏன் இத்தனை காலம் நடவடிக்கை எடுக்கவில்லை? ஊத்துக்கோட்டை வட்டத்திற்குட்பட்ட போந்தவாக்கம் கிராமத்தில் மக்கள் கட்டிய வரி யாருடைய கணக்கில் இருக்கிறது என பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. திருவள்ளூர் போந்தவாக்கம் மக்களிடம் நூதன வரி வசூல் மோசடியில் உண்மை நிலை என்ன என்பதை மாவட்ட நிர்வாகம் அறிவிக்க வேண்டும் என்பதை கிராமத்து மக்களின் ஒற்றை கோரிக்கை. சத்தியம் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் மோகனுடன் சத்தியம் செய்திக்குழு.